வணக்கம் மக்களே, நான் உங்கள் மித்ரா. இன்னைக்கான தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி குழு சேர மறக்காதீங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து விடுங்க. இன்னைக்கான தலைப்பு தனி உரிமை, அதாவது ப்ரைவசி. மற்றவங்க ப்ரைவசிக்குள்ளே நம்ம எப்படி போகக்கூடாதோ அதே மாதிரி நம்மளோட ப்ரைவசிக்குள்ளே மற்றவங்கள உள்ளே கொண்டு வரவே கூடாது. இது எல்லாருக்குமே பொருந்தும். உதாரணத்துக்கு, நான் 6th படிக்கும்போது என் பிறந்த நாளை என்னோட கூட்டாளிகள் எல்லாரும் மறந்தாச்சு. அதுக்கு நான் அவ்வளோ கவலைப்பட்டேன். அதே மாதிரி இன்னைக்கு என் பிறந்த நாள், அதையும் மறந்தாச்சு. ஆனால் நான் அதை நினச்சி அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ட்ரீட்டு வைக்கணுமே, காசு செலவாகுமே, அதை பற்றி கவலை கிடையாது. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, என்னை பற்றின எந்த விஷயமுமே நான் சொல்லி தான் மற்றவங்களுக்கு தெரியணும். அந்த பாலிசி தான். அவங்களுக்கு செலவு செய்கிற காசு, கேக் வாங்குகிற காசு, எனக்கு புது ட்ரெஸ் வாங்குகிற காசு, இதெல்லாம் நான் வேஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நான் செலவு செய்கிறதுக்கு இந்த பிறந்த நாளை என்னோட மன திருப்தியாக 28 பேர், அதாவது இல்லாத 28 பேருக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். அந்த திருப்தி எனக்கு ரொம்ப போதுமானதாக இருந்துச்சு. ஏன்னா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம இல்லாதவங்களுக்கு செலவு பண்ணுறது தான் எனக்கு பெருசாக பட்டுச்சு. எங்கள் அப்பாவும் அப்படி தான் சொல்லி இது பண்ணாங்க. இது சொல்கிறது கூட மற்றவங்க இதே மாதிரி செய்யணுன்றதுக்காண்டி தான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களோட தனி உரிமையை பார்த்துக்கோங்க. நன்றி.